வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலையை அதிகரிக்கும் மத்திய அமைச்சரவையின் முடிவு தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீதிமன்றங்களை டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கைகள் சட்டத்துறையில் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். மை பாரத் தளத்தில் பதிவு செய்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை 35 லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்ட நேர இறுதியில் தென்னாப்பிரிக்கா 5 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலையை அதிகரிக்கும் மத்திய அமைச்சரவையின் முடிவு தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வேளாண் துறையை வலுப்படுத்தும் அரசின் உறுதிப்பாட்டில் இது முக்கியமான முடிவு என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், பீகாரில் சொனேப்பூர் திக்கா இடையே 6 வழி மேம்பாலம் அமைக்கும் திட்டம் அப்பகுதியில் போக்குவரத்தை மேம்படுத்துவதோடு பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். திரிபுராவில் கொவாய் ஹரேனா இடையே சாலை மேம்பாட்டு திட்டம் அப்பகுதியின் வர்த்தகம் மற்றும் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதி நிலைநாட்டப்படுவதில் அதிக கவனம் செலுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். ஆந்திரா மற்றும் மும்பை உயர்நீதிமன்றங்களின் முன்னாள் தலைமை நீதிபதியும் மகாராஷ்டிராவின் முன்னாள் ஆளுநருமான மறைந்த நீதிபதி கொண்டா மாதவ் ரெட்டியின் 100ஆண்டு நிறைவையொட்டி ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அஞ்சல் உரையை குடியரசு துணைத் தலைவர் நேற்று வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைவரையும் உள்ளடக்கிய சமூகமே துடிப்பான ஜனநாயகத்தின் அடித்தளமாக அமையும் என்று அவர் கூறினார். நீதிமன்றங்களை டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கைகள் நாட்டின் சட்டத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவை நாட்டின் முன்னேற்றம் மற்றும் நலனில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப பயன்பாடு இந்தியாவில் அதிகரித்து வருவதாக திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தெலங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தெலங்கானா தலைமை நீதிபதி திரு அலோக் ஆரத்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கடிதத்தையும் திரு புட்டினிடம் திரு ஜெய்சங்கர் வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்யா வர வேண்டும் என வெளியுறவு அமைச்சரிடம் ரஷ்ய அதிபர் அழைப்பு விடுத்தார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்தோ பசிபிக் மண்டல விவகாரங்கள், யுக்ரைன் விவகாரம், இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அவர்கள் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு, எரிசக்தி வர்த்தகம், போக்குவரத்து, ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மை பாரத் தளத்தில் பதிவு செய்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை 35 லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய இளைஞர் நலத்துறை தெரிவித்துள்ளது. வீர பாலகர் தின நிகழ்ச்சியில் நேற்று முன்தினம் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, மை பாரத் தளத்தில் இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் இணைய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி இந்த தளத்தை தொடங்கி வைத்தார். இளைஞர்களின் வளர்ச்சி, இளைஞர்கள் தலைமையிலான வளர்ச்சி என்பதன் அடிப்படையில் இந்த தளம் தொடங்கப்பட்டுள்ளது. நிலையில் தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த தளத்தில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் இணைந்து வருகின்றனர். இது தங்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக அவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். மை பாரத் போர்ட்டல்ல நானும் இணைஞ்சிருக்கேன். இதனால மத்திய அரசோட அமைப்புல என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு எனக்கும் தெரியும். இது மூலமா எல்லாருக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்கு. போர்ட்டல் மூலமா எனக்கு மத்திய அரசின் திட்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு வந்துள்ளது. மை பாரத் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்ல நான் என்னோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மை பாரத் இந்த போர்ட்டல்ல இருந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். இதன் மூலமா நிறைய பயன் இருக்கு. காசி தமிழ்ச் சங்கமத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்திலிருந்து எழுத்தாளர்கள் குழு நேற்று காசி சென்றடைந்தது. அவர்களை உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் திரு அனில் ராஜ்பார் வரவேற்றார். இன்று நடைபெறவுள்ள கல்வி அமர்வில் தமிழக எழுத்தாளர்கள் குழு பங்கேற்க உள்ளது. இதில் தமிழ் மற்றும் ஹிந்தி மொழி இலக்கியங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. இதனிடையே காசியில் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும்.
புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து விரிவாக தெரிந்து கொண்டதாக தெற்கு மடத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்தனர். நான் தெற்கு மடத்தூர் பஞ்சாயத்துல இருந்து பேசுறேன். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம். இன்னைக்கு அந்த வாகனம் எங்க தெற்கு மடத்தூர் பஞ்சாயத்துக்கு வந்தது. அந்த வாகனத்துக்கு மூலமா நாங்க நிறைய விஷயங்கள் பாரத பிரதமரோட வளர்ச்சி திட்டங்களை நிறைய நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட பசங்களுக்காண்டிய அஞ்சல் துறையில நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி செல்வமகள் திட்டமும் இருக்கு. அந்த செல்வமகள் திட்டம் ஒவ்வொரு வீட்லயும் பெண் குழந்தைங்க இருந்ததுன்னா அந்த செல்வமகள் திட்டங்களை வச்சு பயன்பெறுங்க. எங்க ஊர் தெற்கு மடத்தூர் கடையம் பஞ்சாயத்தை சேர்ந்தது. வளர்ச்சியடைந்த பாரதத்துல இருந்து மோடி திட்டத்துக்காக வண்டி அனுப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய திட்டத்தை பத்தி எல்லாரும் ஒவ்வொரு ஸ்கீம்ல இருந்து எல்லாரும் அவங்கவுங்க ஸ்கீம் பத்தி சொன்னாங்க. உண்மையிலே தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய நாங்க கற்றுக்கிட்டோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் நல்லா சொன்னாங்க. அவங்களுடைய கருத்துக்களை நாங்க நல்லா கேட்டுக்கிட்டோம். எங்களுக்கு பெரிய உதவியா இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையின் போது அஞ்சல் துறை திட்டங்கள், காப்பீடு திட்டங்கள் குறித்து விரிவாக விளக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நாங்க காஞ்சிபுரம் கோனேரிக்குப்ப ஊராட்சியில இருந்து பேசுறேன். என்னுடைய நேம் ராஜலட்சுமி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதுல நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம். அதுல பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து எல்லாம் என்னென்ன பயன் இருக்குன்றத எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு எல்லாமே பயனுடையதா இருந்துச்சு. நாங்க கோனேரிக்குப்பம் ஊராட்சி மன்றத்துல இருந்து பேசுறோம். விழிப்புணர்வு திட்டத்தை பத்தி இங்க பேசினாங்க. எங்களுக்கு 3 திட்டம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த 3 திட்டத்துல செல்வமக திட்டத்திலயும் அதுக்கு நாங்க பயனுள்ளதா எங்களுக்கு இருக்குது. இந்தியன் பேங்க்லயும் சொல்லி இருக்கிறாங்க. இன்சூரன்ஸை பத்தி இன்சூரன்ஸ் நாங்க ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்ப போடாதவங்களையும் சேர்த்து வச்சு போடணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஃப்ரீ கேஸை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரீ கேஸை பத்தி நாங்களும் இல்லாதவங்க கேட்டு அதை வாங்கி பயனடை மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். நாடு முழுவதும் நேற்று புதிதாக 529 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது 4093 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 87 பேருக்கு நேற்று புதிதாக பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த பாதிப்பால் 2 உயிரிழந்ததாகவும் தற்போது 265 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மகாராஷ்டிரா அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் சண்டிகரில் அடுத்த 3 நாட்களுக்கு பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காலை மற்றும் இரவு வேளைகளில் கடும் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு பனிமூட்டம் காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் தென்னாப்பிரிக்கா 5 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் எடுத்துள்ளது. செஞ்சுரியனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 245 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கேரளா 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. இந்த நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஜெய்ப்பூர், தில்லி அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் தமிழக அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலையை அதிகரிக்கும் மத்திய அமைச்சரவையின் முடிவு தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீதிமன்றங்களை டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கைகள் சட்டத்துறையில் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் டங்கர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். மை பாரத் தளத்தில் பதிவு செய்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை 35 லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்ட நேர இறுதியில் தென்னாப்பிரிக்கா 5 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.